நாட்டின் எல்லை பகுதிகளை காக்கும் பணிகளிலும் இயற்கை சீற்றங்களின் போது மக்களை காத்திடும் பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள் இந்திய ராணுவ வீரர்கள். சுயநலம் இல்லாமல் பொதுநலம் காத்த முன்னாள் ராணுவ வீரர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் காப்பதற்கு நமக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புதான் கொடிநாள். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 7ஆம் தேதி கொடிநாளாக கடைபிடிக்கப்படுகிறது. நம்முடைய தேசத்துக்காக வீரத்தோடும் அர்ப்பணிப்போடும் படை வீரர்கள் பணியாற்றுகிறார்கள். இயற்கை சீற்றத்தால் மக்கள் பாதிக்கப்படும் போது படை வீரர்கள் சுயநலமில்லாத சேவை மூலமாக நம்மை பாதுகாக்கிறார்கள். அவர்களுக்கான கொடிநாள் நிதி வசூல் செய்வதில் தமிழகம் முன்னணியில் உள்ளது. இந்த கொடிநாள் நிதி முன்னாள் இராணுவ வீரர்களின் நலன்கள் மற்றும் குடும்பங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதனால் கொடிநாள் நிதி கொடுப்பது ஒவ்வொருவரின் முதல் கடமையாகும். நமது நாட்டின் எல்லை பகுதிகளை காக்கும் பணிகளிலும் இயற்கை சீற்றங்களின் போது துயர் மூழ்கிடும் மக்களை காத்திடும் மீட்பு பணிகளிலும் இன்னுயிர் இந்தும் எண்ணற்ற இன்னல்களை சுமந்தும் தியாகங்கள் பல புரிந்தவர்கள் நமது முப்படை வீரர்கள். நாடு காக்கும் நற்பணியில் தங்களை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டுள்ள இப்படை வீரர்களின் குடும்பங்களை காத்திடுவது நம்முடைய தலையாய கடமையாகும். கோவையில் இந்த கொடிநாள் நிதி வழங்கும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் உமாநாத் தொடங்கி வைத்தார். நம் நாட்டை காப்பவர்களின் குடும்பங்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை உதவி செய்யுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். பின்னர் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் சண்முக சுந்தரம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் இராணுவத்தினரின் குடும்பத்திற்கு நிதி உதவிகள் வழங்கப்பட்டன.